தினேஷ் வாங்கண்ணே. எனக்கு ரொம்ப நாளாக டவுட்டியா. சொல்லுங்க. நீ வேற ஆன்மீகத்துல ஒரு ஈடுபாடோட இருக்க. ஆமா. நான் உன்ட்ட தான் கேட்கணும் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். சொல்லுங்க. அதாவது சொர்க்கம்ன்றாங்கல்ல, சொர்க்கத்துக்கு எப்படி தள்ளி போறது? ஒண்ணும் இல்ல, நாளைக்கு அமாவாசை. நாளைக்கா? ஆமா. சரி. ராத்திரி தூங்காம ஒரு நாள் ஃபுல்லா விரதம் எடுத்தீங்கன்னா அமாவாசை டேரக்டா நல்ல சொர்க்கத்துக்கு போயிடலாங்க. அப்படியா? ஆமா. அமாவாசைக்கும் சொர்க்கத்துக்கு என்னடா சம்பந்தம்? ஒன்றும் புரியலையா? அன்னைக்குதான் கருகும்னு இருட்டா இருக்குண்ணே. எப்படி? ஓ, அந்த ஆமா, அதாவது இந்த வானத்துல எந்த ஒரு நட்சத்திரம் இருக்காது, கருகும்னு இருட்டா இருக்கும். ஆமா ஆமா. ஓ, அதானா? முன்னோர்களோட இது. அன்னைக்கு வந்து நம்ம வந்து தூங்காம முடிச்சிருந்தா ஸ்ட்ரைட்டா சொர்க்கத்துக்கு போயிடலாம் அப்படின்ற. ஆனா ஏன்டா என் வீட்டுல டெய்லி அமாவாசை தானடா? எப்படி? ஏன்னா 10 மணிக்கு மேல லைட்டை பத்தி கண்ண முடிட்டா இருக்காடா இருக்கும். எனக்கு டெய்லி அமாவாசை வரடா. அந்த அமாவாசை இந்த அமாவாசை. அப்படியா? சரி சரி. அப்ப தூங்காம இருந்தா அமாவாசை நீங்க மட்டும் தூங்காம இருந்தா டேரக்டா சொர்க்கத்துக்கு போயிடலாம்னு நான் சொல்லல. முன்னாடி உள்ள காரணம் சொல்லியிருக்காங்க. அதை நம்ம வழி நீ சொல்ற ட்ரை பண்ணி பார்ப்போம். தூங்காம இருப்போம். சரியா? நீ தூங்காம இருப்பீங்க. அப்ப முயற்சி பண்ணுவோம். சொல்ல மறந்துட்டேன் வாசனை. என்ன ராஜா? நம்ம முன்னோர்கள் காலகாலமா அமாவாசை அன்னைக்கு விரதம் இருந்து படையல் போட்டு நம்ம முன்னோர்களுக்கு காக்கைக்கு வைப்பாங்க. அது வைக்கிறது மூலியமா நம்மளுக்கும் சந்தேகத்துகள் எல்லாத்துக்கும் ஆசீர்வாதம் பண்ணுவாங்க. அதாவது வருடத்துக்கு ஒரு முறை மட்டும்தான் அந்த விரதம் விடுவாங்க. சாப்பிடாம அவங்க இருப்பாங்க முன்னோர்கள் எல்லாம். இந்த வருடத்துக்கு ஒரு முறை இந்த அமாவாசை மட்டும் தான் விரதம் இருந்து நம்ம படைப்போம். அது வந்து நம்ம காகங்களும் முன்னோர்களா வந்து தாத்தா பாட்டி அப்படின்னு நினைச்சு அவங்க வந்து எடுத்து சாப்பிட்றப்ப, அதாவது காகங்கள் வந்து சோறுலாம் சாப்பிடுறப்ப, சோறு கூட எல்லாமே சாப்பிடலாம். அப்போ எல்லாமே சாப்பிடணும். ஆமா, காலங்காலங்களா அதான் நடந்துட்டு இருக்குது. நம்பிக்கை, ஒரு நம்பிக்கை, முன்னோர்கள் நம்பிக்கை. அது சாப்பிட்டா நம்மள சொர்க்கத்துக்கு போற மாதிரி ஒரு பலன் கிடைக்கும் என்று ஒரு. அது அப்படி இல்லடா, சொர்க்கத்துக்கு வந்து அமாவாசனைக்கு என்ன சொன்ன? அமாவாசனைக்கு தூங்கா முடிச்சிருந்தா அது வருது. அது வர. இப்ப நீ என்ன சொல்ற? இது வந்து நம்ம முன்னோர்கள் படையல் வச்சோம்னா அது வந்து காக்கா சாப்பிட்டு நம்மளுக்கு ஆசீர்வாதம் பண்ணும். ஓகே ஓகே. அப்ப நம்ம அந்த காக்கா போய் காக்கா வெயிட் பண்ணி பார்க்கலாம். காக்கா சாப்பிடுறா? பார்க்கலாம், நீங்க பார்க்கலாம். அப்ப வந்து காக்கா தான் நம்ம வந்து முன்னோர்கள் உருவத்துல வந்து நம்ம சாப்பிட்டு அதுலயும் ஒன்று இருக்கு. சாப்பிடலன்னு வச்சுக்கோங்க, நம்மள இக்னோர் பண்ணது. வேணாம், இக்னோர்னா வேணான்ற இங்கிலீஷா? ஆமா ஆமா. சரி, அப்படி சொல்றியா? ஆமா ஆமா. இதுதான் அந்த காலத்துல இருந்தே இருக்கு. அவங்க நம்புறாங்க, அதாவது நம்மளும் நம்புறோம். வர காலத்துல காக்கைகளுக்கு சாதம் வைத்து விட்டு நம்ம சில நேரம் வெயிட் பண்ணி பார்க்கணும். காக்கா வரலன்னா பார்ப்பாங்க. சாப்பிட்டாதான் அதுக்கு மதியம் சொல்லி சாப்பிடுவாங்க. எனக்கு என்ன டவுட் அப்படின்னா, இப்ப நம்ம வீட்டுல சாதம் வைக்கிறோம், சரி, பக்கத்து வீட்டுல நான்வெஜ் வைக்கிறாங்கன்னு வச்சுக்க, 2 பேர் வீட்லயும் விரதம் விட்டு நாம வந்து அது இயற்கை இல்லவா? நம்ம தாத்தாவுக்கு நான்வெஜ் பிடிக்கும், அது மாறி போயிட்டாங்க. அப்பெல்லாம் இல்ல, அது எல்லா இடத்துலயும் சாப்பிடுங்க. எந்த சாப்பிடுறது எப்படினாலும் படையல்ன்றது அது ஒரு டவுட்டா. சொல்லுங்க. இப்ப நீ சாப்பாடு செய்யறதுக்கு தாமதம் ஆயிடும்னு வச்சுக்க, என் தாத்தா பசி தாங்க மாட்டாரு, சரியா? சாப்பிட்டு லேட்டா வச்சா தாத்தா வர மாட்டாரு. நீ எப்ப வச்சாலும் படையல்னு ஒண்ணு வச்சாலே காகங்கள் வந்து சாப்பிடும். அதான் அந்த காலத்துல இருந்து ஒரு நம்பிக்கையா இருந்திருக்கு. இன்னும் அப்படி இருக்கு. சரி சரி சரி. வெள்ளை காக்கால இருக்கால உண்மையா? இருக்கலாம், தெரியல. நம்ம கண்ணுல பாக்குற வரைக்கும் நம்ம எதுவும் உண்மையா சொல்ல முடியாது. சரி சரி. அப்போ நீ சொல்ற மாதிரி அமாவாசனைக்கு விரதம் இருந்து நம்ம வந்து படையல் செஞ்சு காக்கங்களுக்கு படைச்சு காகங்கள் சாப்பிட்டுச்சுன்னா முன்னோர்கள் வந்து நம்மளோட ஆசீர்வாதம் அர்த்தம். சரி சரி. வல்ல அப்படின்னா கோவத்துல இருக்காங்கன்னு அர்த்தம். வல்லன்னா ஏதோ ஒரு சொல்லுவாங்க. அது என்னன்னு பெரியவங்க கேட்டுவா. சரி, வந்து ஆன்மீகத்தை பத்தி, அதுவும் குறிப்பா சொர்க்கம்னா என்ன, அமாவாசை என்ன, படைகள்லாம் என்ன அப்படின்னு தெளிவா எடுத்து வைத்தாரு. எனக்கு இன்னொரு டவுட் இருக்கு, அதை கேட்டுக்கிறேன். நீங்க இதெல்லாம் தெளிவா சொன்னீங்க. ஆன்மீகம்னா என்ன, மன்னித்துக்கங்க, படையல்னா என்ன, அமாவாசைனா என்ன, சொர்க்கம் என்னன்னு சொன்னீங்க. ஒருவேளை நீங்க சொன்ன மாதிரி நம்மளால் படைக்கப்படும் படைகளை காகங்கள் வந்து சாப்பிடல அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம்ன்றத நேயர்களுக்கு தெளிவா சொல்லிருங்க. என்ன பண்ண நேயர்கள் ஒண்ணுமே இல்லை. அத முன்னோர்களுக்கு நம்ம கொடுக்குற மரியாதை மட்டும்தான். நமக்கு அம்மா அப்பா மதிக்கிறான். அம்மா அப்பா நம்ம இப்ப எப்படி மதிக்கிறோமோ அதே மாதிரிதான். அம்மா அப்பா நம்ம மதிக்காம இருந்தாலும் அந்த கோபத்துல கூட வந்து இது பண்ணாம இருக்கும். அது அப்படி நம்பிக்கை. நம்ம அம்மா அப்பா எப்படி மதிக்கிறோமோ அவங்க இறந்த பின்னாடி நம்மள அவங்க பார்ப்பாங்க. அதுதான் அந்த காகங்கள், விலங்குகள். அது ஏன் தம்பி காகங்கள்னு சொல்றாங்க, மற்ற விலங்குகள் ஏன் சொல்ல மாட்டாங்க? ஏன்னா காகங்களுக்கு மட்டும்தான் அந்த அந்த சக்தி இருக்கு. நாய்கள் வந்து எக்ஸ்ட்ராடினரி பவர், ஒரு எக்ஸ்ட்ராடினரி பவர்ஸ் வந்து காகங்களுக்கு இருக்குன்னு சொல்றீங்க, அப்படிதானே அர்த்தம்? அப்படியே வச்சுக்கோங்க உங்க இதுல. இதோட இந்த டாபிக் முடிக்கிறது இல்லைன்னு நினைக்கிறேன். நீங்க ஆன்மீகத்தை நீங்க கொச்சப்படுத்துற மாதிரி. ஐயோ, சத்தியமா கிடையாது. சிறப்பான கருத்துக்களை, ஆன்மீக கருத்துக்களை எடுத்துரைக்க முயற்சி செய்த தம்பி தினேஷ்க்கு நம்ம சேனல் நன்றி தெரிவிச்சுக்கலாம். எங்க சேனல் லைக் பண்ணுங்க,
ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். Thanks. நன்றி, வணக்கம்.